இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo E41-25ன்ற இந்த மாடல்ல பேட்டரியை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்க லேப்டாப் எடுத்த உடனே பாட்டம்ல பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 10 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ஒவ்வொன்றத்தையும் பண்றதுக்கு பதிலாக நீங்களே செல்ஃபா நீங்க ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம Lenovo E41-25ன்ற இந்த மாடல் லேப்டாப் இப்போ வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தின நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோஸை ரெகுலரா பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிடி டிரைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி இல்ல ஹார்ட் டிஸ்கை இன்சர்ட் பண்ண முடியும். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் சிடி ட்ரேல இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் தான். ஸோ கீபோர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்க டாப்பில் இருக்க அந்த லாக்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். உங்களோட கையிலே பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டை நீங்கள் அன்லாக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த லாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பை கிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த லாக் இருக்கிறதே. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கீபோர்டு எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிப்பும் வந்து லாக் ஆகியிருக்கும். அதை அன்லாக் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம்லேருந்து மதர் போர்டுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கீபோர்டோட பேனலை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் பேனல் தான் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ பாட்டமில் இருக்க அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டிட்டாச் ஆகியிருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க, இல்லைனா பேட்டரி டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மதர் போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பேட்டரியும் மதர் போர்டும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகியிருக்கும். பாட்டமில் இருக்க பேனலில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவில் லாக் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிப்பு தான் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த மதர் போர்ட்லேருந்து நீங்கள் கனெக்ட் ஆன அந்த ஸ்ட்ரிப்பை எடுக்கும் போது நீங்கள் பார்த்து எடுங்க. அதில் டாப்பில் மார்க்கிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் திரும்ப லேப்டாப் பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது அதே பொசிஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு பேட்டரி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே ஒயிட் டாட் கொடுத்துருப்பாங்க, இல்லை பிளாக் டாட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து திரும்ப புது பேட்டரி நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து நீங்கள் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் பாட்டமில் இருக்க இந்த பேனலில் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூஸையும் நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் அந்த பேட்டரியை நீங்கள் தனியாக எடுக்க முடியும். அண்ட் இந்த பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்டில் எங்கேயோ மதுரைன்ற ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த Lenovo E41-25ஓட பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட் போனா கூட அங்க நீங்க ஈஸியா வந்து இந்த பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்க இந்த பேட்டரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க மதர் போர்டோட நீங்க எடுத்துட்டு போய் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய Lenovo E41-25ன்ற இந்த மாடலை பத்தின வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்டா ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.